நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஎன்எஸ்சில் பார்க்க போகிறது சாப்டர் 14. சாப்டர் 14 என்ன சொல்லுதுன்னா, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்டு அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ், பொய் சாட்சியமும் மற்றும் பொது நீதிக்கு எதிரான குற்றங்கள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பொய் சாட்சி சொல்கிறதுனால அதனால் பொது நீதிக்கு ஏற்படுற குற்றங்கள். ஓகேங்களா? ஓகே, இது வந்து வேணால் செக்ஷன் 227 269 வரையும் இருக்குது. ஓகேங்களா? இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்துக்க வேண்டியது நண்பர்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கலாம். செக்ஷன் 227 கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதாவது பொய் சாட்சியம் கொடுக்கறதுன்னா என்ன? அதாவது தாம் அறியாத ஒன்றை அறிந்ததாக கூறுவது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, ஆனால் அவர் வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் சென்னையில் இல்லை, இவர் மதுரையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் பொய் சாட்சியம் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது செக்ஷன் 228, அதாவது ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸு, அதாவது பொய் சாட்சியத்தை புனைதல். அதாவது என்னென்னா, பொய்யான செய்தியை சேர்த்து சொல்கிறது தான் இந்த ஃபேப்ரிகேட்டிங்கிறது. ஓகேங்களா? பொய் சாட்சியத்தை புனைந்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புக்கில் ஒரு பக்கம் இருந்திருக்காது, அந்த பக்கம் இல்லாத ஒன்று பிரிண்ட் பண்ணி அந்த புக்கில் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இதான் செக்ஷன் 228, அதுதான் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 229 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸு, பொய் சாட்சியத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்குறதா செக்ஷன் 229. அதாவது இப்போ நம்ம செக்ஷன் 227, 28 பொய் சாட்சியம்னா என்ன, பொய் சாட்சியம் கொடுக்கறது, பொய் சாட்சியம் புனையதுன்னு பற்றி பார்த்தோம். இதுக்கு அந்த பொய் சாட்சியத்துக்கு பனிஷ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கோர்ட்டில் அவர் இப்போ பொய் சாட்சியம் கொடுத்தாருன்னா அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்தில் விதிக்கப்படும். இதுவே மற்ற இடத்துல அந்த மாதிரி மற்ற ஒரு கோர்ட்டை தவிர மற்ற இடத்துல ஒரு இது மாதிரி பொய் சாட்சியம் கொடுத்தாருன்னா அதுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, 5000 ரூபா அபராதம் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 230. செக்ஷன் 230 என்ன சொல்லுதுன்னா, கிவிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் வித் இன்டென்ஷன் டு ப்ரொக்யூர் கன்விக்ஷன் ஆஃப் கேபிட்டல் அஃபென்ஸு, மரண தண்டனை முயன்று ஒருவருக்கு வாங்கி தரும் உட்கருத்தோட பொய் சாட்சியம் தருதல் அல்லது புனைதல். அதை இப்போ இங்கே என்னன்னா, செக்ஷன் 230 என்ன சொல்லுதுன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு பண்ணாச்சிங்க மரண தண்டனை வாங்கி தரணுங்கிற ஒரே ஒரு உட்கருத்தோட அவருக்கு பண்ணாச்சிங்க பொய் சாட்சியம், அவருக்கு எதிராக பொய் சாட்சியம் கொடுக்குறாங்க. அப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுப்பாங்க, அல்லது அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனையாக இருக்கும், 50,000 ரூபா அபராதமாக விதிக்கப்படும். அதேமாதிரி இதில் என்னென்னா, ஏதாவது ஒரு அப்பாவி யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னா அவருக்கு அவருக்கு பாதிக்கப்பட்டாருன்னா அந்த பொய் சாட்சியம் கொடுத்தவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அப்பாவிக்கு என்ன மரண தண்டனை கொடுத்தாங்களோ அதே தண்டனை அவருக்கும் கொடுக்கணும். இதுதான் நண்பா. ஸோ செக்ஷன் 230 என்ன சொல்லுதுன்னா, அதாவது யாரோ ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி தரும் உட்கருத்தோட பொய் சாட்சியம் கொடுத்தாங்கன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? அல்லது 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும், 50,000 ரூபா அபராதம். அவ்வளோதான். அடுத்தது செக்ஷன் 231 கிவிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் வித் இன்டென்ஷன் டு ப்ரொக்யூர் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் இம்ப்ரிஸ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, ஆயுள் அல்லது மற்ற சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை தீர்ப்பை முயன்று பெறும் உட்கருத்துடன் பொய் சாட்சியம் தருதல் அல்லது புனைதல். இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மற்ற வேறு ஏதாவது ஒரு சிறை தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பொய் சாட்சியம் கொடுக்குறாரு தெரியுங்களா, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி பொய் சொல்லி அவருக்கு ஏதோ இப்போ ஆயுள் சிறை தண்டனை இந்த மாதிரி எந்த சிறை தண்டனை கிடைச்சாலும் அதே மாதிரி தான் அந்த பொய் சாட்சியம் கொடுத்தவங்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். ஓகேங்களா? இதுதான். அப்போ செக்ஷன் 230 யாரோ ஒருத்தவங்களை மரண தண்டனை வாங்கி தரணுங்கிறதுக்காண்டி பொய் சாட்சியம் கொடுக்கறத பற்றி சொல்லுது. செக்ஷன் 231 யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரதுக்காண்டி பொய் சாட்சியம் கொடுக்கறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 232. செக்ஷன் 232 என்னதுன்னா, த்ரெட்டனிங் எனி பர்சன் டு கிவ் ஃபால்ஸ் எவிடன்ஸு, அதாவது பொய் சாட்சியம் அளிக்க சொல்லி ஒருவரை மிரட்டுறது அல்லது தூண்டுறது. ஓகேங்களா? இப்போ யாரோ ஒருத்தவங்க பண்ணாச்சியா, நீ பொய் சாட்சியம் கொடுக்கலாம் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும்.
ஓகேங்களா. இதே மாதிரி யாரோ ஒரு அப்பாவி ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா, மரண தண்டனை அதனால் பொய் சொல்கிறதுனால மரண தண்டனை கிடைச்சா அதுக்கு வந்து போனால் அதே அதாவது 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை, அதாவது மரண தண்டனை அல்லது 7 வருஷத்துக்கு மேலே ஏதோ தண்டனை கிடச்சிதுன்னா அதே தண்டனை தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கன்னா, செக்ஷன் 232 என்னென்னா, ஏதாவது பொய் சாட்சியம் சொல்லி அவரை த்ரெட்டனிங் பண்ணுறது, அச்சுறுத்தல் பண்ணுறது, பொய் சாட்சியம் சொல்லி அவர் வந்து பண்ணால் அச்சுறுத்துறது. இதை பற்றி தான் செக்ஷன் 232 சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது செக்ஷன் 233 யூஸிங் எவிடன்ஸ் நோன் டு பி ஃபால்ஸ். பொய் என்று தெரிந்தே சாட்சியத்தை பயன்படுத்துதல், பொய் சாட்சியம் கொடுத்தல் அல்லது புனைதல் போன்று தண்டிக்கப்படுதல் வேண்டும். அதாவது செக்ஷன் 233 என்ன சொல்லுறாங்கன்னா, பொய் என்று தெரிந்தே சாட்சியத்தை பயன்படுத்துறது. இப்போ செக்ஷன் 232 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவனை வந்து போனால் பொய் சாட்சியம் சொல்லி ஒருத்தவனை அச்சுறுத்துறாங்க. ஓகேங்களா. அந்த அச்சுறுத்தனால அவன் என்ன பண்ணுறான், பொய்யை சொல்லிடுறான். அந்த பொய் சொன்னதுனால அது என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உண்மையை போலவே யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் செக்ஷன் 233. இப்போ ஒருத்தன் பொய் சாட்சியம் சொல்கிறான், அதை வந்து போனால் அதை உண்மையை போலவே பயன்படுத்துறது தான் 233. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, அந்த பொய் சாட்சியம் கொடுக்குறாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. 7 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தனியாக கொடுக்கப்படும் சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் செக்ஷன் 229 பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா, அதே பனிஷ்மெண்ட்டு தான் இதுவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ செக்ஷன் 233 என்னென்னா, அதாவது ஒரு பொய் சாட்சியம் கொடுக்குறாங்க, அந்த பொய்ன்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறது தான் 233. அடுத்தது செக்ஷன் 234 இஷ்யூயிங் ஆர் சைனிங் ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதாவது ஒரு பொய் சான்றிதழ் அளித்தல் அல்லது அதற்கு கையொப்பம் இடுதல். ஓகேங்களா. இப்போ 234 நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குல்ல, அதில் வந்து பண்ணால் எப்படி ஒரு பொய் சான்றிதழ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி உங்கள் தொகுதிகள் ஜெயிச்சோம்னா அது தருவோம் இது தருவோம் சொல்கிறாங்களா, செய்வோம்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா. அது மாதிரி பொய் சான்றிதழ் அளித்தல் அல்லது அதற்கு கையொப்பம் இடுதல். ஓகேங்களா. இதுதான் இதனுடையது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, செக்ஷன் 229 பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா, ஒரு பொய் சாட்சியம் கொடுக்கறது அல்லது புனைதல், அதே மாதிரி தான் இந்த பனிஷ்மெண்ட் இதுவும் கொடுப்பாங்க. அடுத்து செக்ஷன் 235 யூஸிங் அஸ் எ ட்ரூ சர்டிஃபிகேட் நோன் டு பி ஃபால்ஸு. அதாவது மேலே 234 வந்து என்னென்னா, ஒரு பொய் சான்றிதழ் அளித்தல் அல்லது அதற்கு கையொப்பமிடுதல்னு சொல்கிறாங்களா. இதில் 235 என்னென்னா, பொய்யானது என்று தெரிஞ்சு ஒரு சான்றிதழ் உண்மையானது போல் பயன்படுத்துறது. 235 வந்து போனால் அந்த ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் வந்து போனால் உண்மையை போலவே பயன்படுத்த 235. ஓகேங்களா. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, ஒரு பொய் சான்று கொடுத்தது மாதிரி தான். ஓகேங்களா. ஒரு பொய் சாட்சியம் கொடுக்குற மாதிரி தான் அந்த பொய் சாட்சியம். இப்போ பிஎன்எஸில் 229 பார்த்தோம்ல, ஒரு பொய் சாட்சியம் கொடுத்தாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் இங்கேயும் கொடுப்பாங்க. அது செக்ஷன் 236 அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மேட் இன் டிக்ளரேஷன் விச் இஸ் பை லா ரிசீவபிள் ஆஸ் எவிடன்ஸ். அதாவது சட்டப்படி சாட்சியமாக பெற்றுக்கொள்ளும் வாக்குமூலத்தில் வந்து பொய் வாக்குமூலம் அளிக்கிறது. இப்போ வந்து போனால் பொய் வாக்குமூலம் அளிக்கிறது. மேலெலாம் வந்து போனால் பொய் சாட்சியம், இங்கே வந்து போனால் பொய் வாக்குமூலம் 236. ஓகேங்களா. 236 பொய் வாக்குமூலம் கொடுக்கறது, அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. ஓகேங்களா. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, பிஎன்எஸ் 226 வந்து கொடுக்குறாங்களா, பொய் சாட்சியம் கொடுக்கறது என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் இங்கேயும் கொடுப்பாங்க. அடுத்து செக்ஷன் 237 யூஸிங் அஸ் எ ட்ரூ சச் எ டிக்ளரேஷன் நோயிங் இட் டு பி எ ஃபால்ஸு. பொய் என்று தெரிந்தே அறிவிப்பை உண்மை போல் பயன்படுது. இப்போ 236 வந்து பண்ணால் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு பொய்யான வாக்குமூலம் கொடுக்குறாங்களா, அது பொய்யும் தெரிஞ்சு அதை வந்து பண்ணால் அந்த வாக்குமூலத்தை இங்கே பயன்படுத்துறது தான் 237. இதுலேயும் பிஎன்எஸ் 229 கொடுக்குற அதே பனிஷ்மெண்ட் தான் இதுலேயும், அதாவது பொய் சாட்சியம் கொடுத்ததுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செக்ஷன் 238 காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் ஆர் கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு ஸ்க்ரீன் அஃபெண்டர். அதாவது குற்றத்திற்கான சாட்சியத்தை மறைபடி செய்தல் அல்லது குற்றவாளியை காப்பதற்கு பொய் தகவல் கொடுத்தல். அது என்னென்னா, ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான், அவனை காப்பதற்கான என்னென்னா அவனை காப்பதற்கு ஒரு பொய் தகவல் கொடுத்து அந்த சாட்சியத்தை வந்து மறைபடியும் செய்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு அதில் வந்து இப்போ சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சப்கிளாஸ் ஏன்னு சொன்னால், மரண தண்டனை குற்றம் எனில், அதாவது இப்போ ஏதோ ஒரு குற்றவாளி இருக்கால, அந்த குற்றவாளி ஏதோ ஒரு மரண தண்டனை குற்றவாளியாக இருந்தால் அவனை இப்போ இது மாதிரி காப்பாற்றுறதுக்கு எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது அப்புறம் வித்து ஃபைன், அதாவது 7 இயர்ஸ் வித் ஃபைன்னு சொல்லுவாங்க. மரண தண்டனை குற்றவாளியாக இருந்தால் 7 இயர்ஸ் வித் ஃபைன், 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். அதுவே ஒரு ஆயுள் அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பண்ணக்கூடிய ஒரு குற்றமாக இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
3 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். அதாவது 10 இயர்ஸ் பிலோவான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் 2ம் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 238 என்னன்னா, அதாவது காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது இப்போனா குற்றத்திற்கான சாட்சியத்தை மறைமுடி செய்கிறது அல்லது குற்றவாளி காப்பதற்கு பொய் தகவல் கொடுத்தது, அதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. எதுக்குன்னா 238, அதாவது ஒரு பொய் தகவல் கொடுத்து ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறது. ஓகேங்களா, இதான் 238. ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியை மறைமுடி செய்கிறது. இதான் 238. அடுத்தது செக்ஷன் 239, இன்டென்ஷனல் ஒமிஷன் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பை பர்சன் பவுண்ட் டு இன்ஃபார்ம், அதாவது குற்றம் பற்றிய செய்தி தெரிவிக்க கட்டுப்படும் ஒரு தெரிவிக்காது விடுதல். ஓகேங்களா, அதாவது அறிந்தும் நம்ப காரணம் இருந்தும், ஓகேங்களா, மற்றும் அறிந்தும் மற்றும் நம்ப காரணம் இருந்தும் கொடுக்காமல் இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து போனால் ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அந்த அஃபென்ஸ் வந்து போனால் அந்த அஃபென்ஸை பற்றி அவருக்கு தெரியுது அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு போலீஸனோ இல்லை யாரோ ஒரு போலீஸுக்கோ அவர் வந்து போனால் அது இன்ஃபார்ம் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து போனால் கொடுக்காமல் விட்டுறாரு. அதாவது இன்டென்ஷனல் ஒமிஷன், அதாவது வேணும்னே வந்து போனால் கொடுக்காமல் இருக்குது. இதுதான் செக்ஷன் 231னா, ஒரு குற்றம் பற்றிய தகவல் தெரிஞ்சு அந்த தகவலில் வேணும்னே கொடுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து போனால் யார் பக்கத்து வீட்லேயும் சொல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2ம் தனியாக கொடுக்கப்படும். ஓகேங்களா, அப்போ செக்ஷன் 239 என்ன சொல்லுது, அதுவும் இன்டென்ஷனல் ஒமிஷன், அதாவது ஒரு குற்றம் பற்றிய தகவல் கிடைக்கிது, அதை வேணும்னே அவர் கொடுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்கிறது தான் செக்ஷன் 239. 240 என்னென்னா, கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெஸ்பெக்டிங் அன் அஃபென்ஸ் கமிட்டட், செய்யப்பட்ட ஒரு குற்றத்தை பற்றிய பொய்யான தகவல் தருது. இப்போது வந்து பண்ணால் ஒரு குற்றம் பற்றிய தகவல் அங்கே வந்து பண்ணால் 239 ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை பற்றிய தகவல் வந்து பண்ணால் போலீஸுக்கு கொடுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா, இது 239. 240 என்னென்னா, அந்த மாதிரி கொடுக்குற தகவல் வந்து போனால் ஒரு பொய்யான தகவலாக இருக்குது, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் 2ம் தனியாக கொடுக்கப்படும். இதான் தான் செக்ஷன் 240, ஒரு பொய்யான தகவல் கொடுக்கறது. ஓகேங்களா, அடுத்து செக்ஷன் 241, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டு ப்ரிவெண்ட் இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஸ் எவிடன்ஸ், ஆவணத்தை அல்லது மின்னணு பதிவுரை சாட்சியமாக தாக்கல் செய்வதை தடுக்க அதை அழித்து விடுவது. அதாவது அழித்து விடுவதுன்னா இப்போ என்னென்னா செக்ஷன் 241னா, இது இப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ 10th மார்க் ஷீட் இருக்குது, அந்த 10th மார்க் ஷீட் வந்து இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ போலீஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வெரிஃபிகேஷனுக்கு 10th சர்டிஃபிகேட் தான் முக்கியமாக தேவைப்படும். அந்த 10th சர்டிஃபிகேட் வந்து போனால் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்குது, அதை வந்து போனால் எடுத்து போய்ட்டு கொடுக்குங்கிறப்ப அது என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க எடுத்து கிழிச்சு போட்டுடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து போனால் எடுத்து கிழிச்சு போடுறது இல்லை ஏதோ கொளுத்துறது, இந்த மாதிரி பண்ணுறதா 241. அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறாங்களே, டெஸ்ட்ராய் தான், அதாவது அந்த டெஸ்ட்ரக்ஷனுங்கிறது, டெஸ்ட்ராய் ஆஃப் த டாக்குமெண்ட்டு, ஏதோ ஒரு ஆவணத்தை ஏதாவது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்தோம்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது, அழிச்சிறது தான் செக்ஷன் 241. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் அல்லது 2ம் தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 242, false personation for purpose of act or proceeding in suit or prosecution, உரிமை வழக்கில் அல்லது குற்ற வழக்கில் செய்கை அல்லது நடவடிக்கையின் பொருட்டு ஆள்மாறாட்டம் செய்கிறது. ஆக்சுவலி என்னென்னா செக்ஷன் 242 என்ன சொல்லுதுன்னா, ஆள்மாறாட்டம் பண்ணுறது, ஏதோ ஒரு கேஸில் வந்து பண்ணா வேறு ஒருத்தவங்களாம் இன்னொருத்தவங்கள கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேவா, பர்சனேஷன், ஃபால்ஸ் பர்சனேஷன், அதாவது ஒரு பொய்யான ஆள்மாறாட்டம் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபால்ஸ் பர்சனேஷன். ஓகேவா, என்னென்னா ப்ராசிக்யூஷன், அதாவது இது ஒரு குற்ற வழக்கில், உரிமை வழக்கு அல்லது குற்ற வழக்கில் வந்து போனால் அவரை வந்து வேற ஒரு ஆளை கூட்டுறது, ஆள்மாறாட்டம் பண்ணுறது. இதுக்கு என்ன அபராதம்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2ம் தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 243, ஃப்ராடுலண்ட் ரிமூவல் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு ப்ரிவென்ட் இட்ஸ் சைசர் ஆஸ் அ ஃபோர்ட்ஃபைடட் ஆர் இன் எக்ஸிக்யூஷன், தண்டை இழப்பாகவோ அல்லது நிறைவேற்றின் மூலமாகவோ சொத்து கைப்பற்றப்படுவதை தடுக்க மோசடியாக அதை அகற்றுதல் அல்லது மறைத்து வைக்கிறது. ஓகேங்களா, இப்போ ஏதோ ஒன்று வந்து பண்ணால், இப்போ கவர்மெண்ட் வந்து பண்ணால் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணால் வச்சுக்கேன், அது வந்து பண்ணால் பிடிச்சிட்டு வரதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எவனோ ஒருத்தவங்க வச்சு இப்போ கஞ்சா வைக்கிறதோ இல்லை வேறு ஏதோ சம்திங்கு இந்த மாதிரி அரசாங்கத்தால் தடைப்பட்ட ஏதோ ஒரு பொருளோ இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அவன்கிட்ட இருக்கிற சொத்தை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சொத்தை அவன் என்ன பண்ணுறான்னா எங்கே மறைச்சி வச்சிட்றான்.
ஏன்னா சார் கேட்டால் வந்து போனால் அந்த சொத்தே அங்கே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சி வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 243 தண்டை இழப்பாகவோ அல்லது நிறைவேற்றை மூலமாக சொத்து கைப்பற்றப்படுவது வந்து பண்ணால் அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா அதை வந்து அகற்றுதல், அது மறைச்சி வைக்கிறது. ஒரு சொத்தை வந்து பண்ணால் எங்கேயோ போய்ட்டு மறைச்சி வச்சிடறான், இல்லைனா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வந்து ஆஃபீஸெல்லாம் வந்து பண்ணால் யாரோ வந்து பண்ணால் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்தோம்னா அது மறைச்சி வைக்கிறான். இதுக்கு என்ன அபராதம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். இதுதான் செக்ஷன் 243. அப்போ செக்ஷன் 243 என்ன சொல்லுதுன்னா அதாவது தண்டை இழப்பாகவோ, அதாவது ஃபைன் கட்டுறதுக்காண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பண்ணாச்சு லோன் வாங்கி இப்போ பைக்கோ இல்லை டிவி ஆட்டோ வாங்கியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு கட்ட முடியல என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டோ வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுறான், அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயோ வேறு எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறான். இதுதான் செக்ஷன் 243. ஓகேங்களா? 243 3 சக்கர ஆட்டோ, அது ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. ஓகேங்களா? அந்த 3 சக்கர ஆட்டோ வந்து என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம பணம் கட்டல வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்காண்டி என்ன பண்ணுறான், அந்த ஆட்டோவை எங்கேயோ போய்ட்டு மறைச்சி வைக்கிறான். இதுதான் 243. 244 என்ன சொல்லணும்னா fraudulent claim to property to prevent its seizure or forfeit ஆர் இன் எக்ஸிக்யூஷன், அதாவது தண்டை இழப்பாகவோ அல்லது நிறைவேற்று மூலமாகவோ சொத்து கைப்பற்றப்படுவதை தடுப்பதற்காக மோசடியாக உரிமை கொண்டாடுதல். அது 244 என்ன சொல்லுதுன்னா, அதாவது இப்போ தண்டை இழப்பாகவோ அல்லது இந்த 243 பார்த்தோமா, இந்த ஒரு ஆட்டோ போய்ட்டு இது மாதிரி எதுனா அந்த அமௌண்ட்டு கட்டாதனால அந்த ஆட்டோ வந்து பண்ணாச்சு போய்ட்டு கைப்பற்ற வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் இது வந்து பண்ணால் இது என்னுடைய தான் சார், இது வந்து பண்ணால் வேற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தான், அது என்னுடைய தான் சார், இல்லை நான் வந்து கரெக்டாக வந்து நான் அமௌண்ட்லாம் கட்டிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா நடிச்சு நாடகமாக பண்ணுறது. ஓகேங்களா? அதான் அந்த fraudulent claim to property, அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு பொய்யான உரிமையை கொண்டாடுறது. ஓகேங்களா? இதுதான் 244 உரிமை கொண்டாடுறது. சார் அது என்னுடையது சார், இப்போ வேறு எவனோ திருட்டு வந்து கூட பொருளை வச்சுக்குவான், அந்த திருட்டு வந்து பொருளை வச்சுக்கின்னு அது கைப்பற்ற போனோன்னு வச்சிங்களேன், அது வந்து இப்போ சார் இது என்னுடைய என் பொருள் சார் அப்படின்னு ஒரு பொய்யான உரிமையை கொண்டாடுறது. அவனுக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இது வந்து 243 சொன்ன ஆட்டோங்கிற மாதிரி இதுக்கும் காமனாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அமௌண்ட்டு கட்டினா மட்டும்தான் அந்த ஆட்டோ நம்மளுக்கு சொந்தம், அப்படி இல்லைனா யாருக்கு சொந்தம், அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ். ஏன்னா அவங்க தான் அந்த அமௌண்ட்டு எல்லாமே டோட்டல் வந்து போனால் கேபிட்டல் அமௌண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு தான் சொந்தம். அப்போ நம்மளுக்கு பணம் கட்டாத வரையும் வந்து போனால் அவங்களுக்கு சொந்தம், பணம் கட்டிட்டு தானே நம்மளுக்கு சொந்தம். அப்போ வந்து போனால் பணம் கட்டுறதுக்கு முன்னாலே நம்ம வந்து உரிமை கொண்டாட முடியாது. அதுதான் இங்கே என்ன பண்ணுறோன்னா 244 உரிமை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் 244. 245 fraudulently suffering degree for some not due, கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக தீர்ப்பணையை தம் பேரில் பிறப்பிக்கும்படி செய்தல். அதாவது கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக தீர்ப்பணையை தம் பேரில் பிறக்கும்படி செய்தல். ஆக்சுவலி இது எப்படின்னா செக்ஷன் 245 எப்படி சொன்னால், இப்போ ஆக்சுவலி இந்த ஃபைனான்ஸ் அதையும் கூட நம்ம வச்சுக்கலாம். 245 என்னன்னா, இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லா அமௌண்ட்டும் கட்டிட்டோம், இருந்தோம் என்ன பண்ணுறான், என்ன உங்கள் பணம் கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போடுறான். ஏங்க சார் அவன் வந்து என்னமுன்னா அமௌண்ட்டு கொடுக்காத மாதிரி இருக்குது. அது என்னென்னா தீர்ப்பாணி வந்து அவன் இன்னும் அமௌண்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி ஆர்டர் போடுங்க சார்னு சொல்லி போய்ட்டு கோர்ட்டில் கேஸ் பண்ணுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதாவது கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக தீர்ப்பாணையை தம் பேரில் பிறப்பிக்கும்படி செய்தல். சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் போடுங்க சார், இந்த மாதிரி அவன் வந்து போனால் எனக்கு பணம் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க. ஆனால் வந்து போனால் அந்த இவன் வந்து ஆட்டோக்காரன் வந்து போனால் பணத்தை எல்லாத்தையும் கட்டிட்டான். ஆனாலும் என்ன பண்ணுறான், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து போனால் இல்லை இவங்க வந்து போனால் பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அபராதம்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தனியாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 248 டிஸ்ஆனஸ்ட்லி மேக்கிங் ஃபால்ஸ் கிளைம் இன் கோர்ட், நீதிமன்றத்தில் நேர்மையற்ற முறையில் வந்து போனால் பொய்யான உரிமையை கொண்டாடுதல். ஆக்சுவலி 245 246 ரெண்டு சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பண்ண வச்சுக்கிங்க, அதாவது என்னென்னா ஒரு ஆர்டராக போடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி என்னென்னா ஃபால்ஸ் கிளைம் கோர்ட்டு, அதாவது இவன் வந்து பண்ணால் கிளைம் பண்ணுறதுங்கிறது. இப்போ வந்து பண்ணால் இப்போ அதே தான், இப்போ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இது கிளைம் பண்ணுறது, ஏன்னா கிளைமிங்னா இப்போ அந்த அமௌண்ட் எனக்கு வரணும். இப்போ இது கிளைம் பண்ணுறது கூட என்ன சொல்லலாம்னா, இப்போ எல்ஐசியில் கூட நம்ம இது பண்ணலாம். எல்ஐசியில் வந்து போனால் எப்படி சொன்னால், இப்போ யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அது வந்து பொய்யா வந்து போனால் இது பண்ணுறது. சார் இந்த போனால் இப்போ இறந்தது யாராக இருக்கும், இல்லை வேறு எதனாலேயே இருந்திருப்பாங்க, இறந்துக்காம கூட இருப்பாங்க. ஆனால் இவங்க செத்துப்பட்டதா சொல்லி அவங்க வந்து பண்ண என்னதாம்மா கிளைம் பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வரணும், அதை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸான ஒரு கிளைம் பண்ணுறது. ஓகே, ஒரு கோர்ட்டில். ஓகேங்களா?
இதான் நீதிமன்றத்தில் நேர்மற்ற முறையில் ஒரு பொய்யான உரிமையை கொண்டாடுறது. இதுக்கு வந்து எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஒரு வந்து பண்ணால் ஒரு பொய்யான கிளைம் பண்ணுறது. இதுக்கு என்னென்னா 2 வருஷம் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 247 ஃப்ராடுலண்ட்லி அப்டைனிங் டிகிரி ஃபார் சம் நாட் டியூ, கொடுபட வேண்டியதில்லாத தொகையாக மோசடியாக தீர்ப்பாணையை பெறுதல். இது சேமாக தான், அது 245, 246, 247 இதுவும் அதே தான். இது தீர்ப்பாணை பெறுதல் தான். இது மேக்ஸிமம் என்னென்னா இதனால் இப்போ நம்ம 247 இப்போ வந்து போனால் இதுவும் 245 ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். கொடுபட வேண்டியதில்லாத தொகைக்காக மோசடியாக தீர்ப்பாணையை பெறுதல். இதோ ஒரு ஆர்டர், ஓகேங்களா. ஆர்டர் 247 இதோ ஒரு ஆர்டர். இப்போ 247 என்னது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறது ஒரு ஆர்டர் வந்துச்சு இல்லைங்களா. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது தீர்ப்பாணை, இதை ஞாபகம் வச்சுங்க. தீர்ப்பாணை அதனால் இது ஒரு ஃப்ராடாக வந்து பண்ண வச்சிங்களேன். ஒரு அமௌண்ட்டுக்கு இதுக்காண்டி ஒரு ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்குறது. இதுக்கு என்னென்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 248 ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேடு வித் இன்டென்ஷன் டு இன்ஜூர், கேடு செய்யும் எண்ணத்துடன் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறது. அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து போனால் அப்பாவே ஒருத்தரப்பா அவன் மேலே வேணும்னே இப்போ கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது ஃபால்ஸ் சார்ஜ், ஓகேங்களா. சார்ஜ் பண்ணுறது, ஓகேங்களா. வேணும்னே இருந்தோம்னா குற்றச்சாட்டு தான் கேஸ் போடுறது. என்னென்னா அவன் மேலே கேஸ் போட்டு அவனை வந்து போனால் அவனுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குங்கிறதுக்காண்டி ஒரு பொய்யான ஒரு கேஸ் போடுறது. அதாவது ஃபால்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சார்ஜ் ஷீட் கூடன்னு சொல்லுவாங்க பாருங்கள். 248 என்னது ஒரு பொய்யான ஒரு 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 யாரோ ஒருத்தவங்களுக்கு கேடு செய்கிறதுக்காண்டி என்னென்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறது, ஃபேக்காக ஒரு எஃப்ஐஆர் போடுறதுன்னு வச்சுங்க. இதனால் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். அல்லது இதில் வந்து என்னென்னா சப்கிளாஸ் பி என்னென்னா மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இதனால் ஓகேவா ஃபால்ஸ் இதுக்கு வந்து பண்ணால் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொய்யான ஒரு கேஸ் போடுறதுனால அவருக்கு மரண தண்டனையோ ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருஷத்துக்கு மேலே ஒரு சிறை தண்டனையாக இருந்தால் அவருக்கு என்னென்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா இப்போ 10 years வித் ஃபைன், அதாவது 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ 242 என்னென்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கேடு செய்யறதுக்காண்டி என்னென்னா ஒரு பொய்யான கேஸ் போடுறது. இதே 248. அடுத்து 249 ஹார்பரிங் அஃபண்டர், குற்றம் செய்தவருக்கு வந்து போனால் புகலிடம் கொடுக்கறது. இப்போ யாரோ ஒருத்தன் எங்கேயோ போய்ட்டு வந்து போனால் ஏதோ தப்பு பண்ணிட்டு வரும், அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா புகலிடம் கொடுக்குறது. புகலிடம்னா என்னன்னு தெரியுமா, அதாவது அவனுக்கு தங்குறதுக்கு இடம், உணவு, உடை, இந்த மாதிரி அவனுக்கு என்ன ஒரு ஹெல்ப்லாம் பண்ணுறதோ அதான் புகலிடம் சொல்லுவாங்க. இதுவே ஒரு மரண தண்டனை அக்யூஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 year வித் ஃபைன், 5 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். அதுவே சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுக்கு மேற்பட்ட குற்றம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு அக்யூஸ்டுக்கு என்ன நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அதே சப்கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா ஒரு 10 ஆண்டுக்கு குறைவான ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்கள் புகலிடம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதில் 4/1 சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும், ஓகேங்களா. இப்போ செக்ஷன் 249 ஹார்பரிங் அஃபண்டர், அதாவது ஹார்பரிங் அது என்ன அஃபண்டர், அதாவது ஒரு குற்றம் செய்த ஒரு குற்றவாளிக்கு புகலிடம் கொடுக்கறது பற்றி சொல்கிறது தான் 249. 250 டேக்கிங் கிஃப்ட் டு ஸ்க்ரீன் அண்ட் அஃபண்டர் ஃப்ரம் பனிஷ்மெண்ட், குற்றவாளியை தண்டனையிலிருந்து காப்பாற்ற கொடை பெறுதல். அது இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ யாரோ இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், ஏதோ இப்போ தப்பு பண்ணவனுக்கு வந்து பண்ணால் அவனை காப்பாற்றுறதுக்காண்டி அவன்கிட்ட லஞ்சம் வாங்குறது. இதை பற்றி தான் சொல்கிறது. டேக்கிங் கிஃப்ட்டு 250 ரூபா, இது ஷார்ட்கட் என்னென்னா 250 ரூபாயில் ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வரோம், ஓகேங்களா. இப்போ February 14 கூட வந்துச்சு, அதுக்காண்டி மாதிரினா நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரோம், அது 250 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. டேக்கிங் கிஃப்ட்டு டு ஸ்க்ரீன் அண்ட் அஃபண்டர், அதாவது குற்றம் செய்தவருக்கு, அதாவது குற்றவாளியை தண்டனையிலிருந்து காப்பாற்ற கொடை பெறுதல், ஓகேங்களா. இது உதவே வந்து ஒரு மரண தண்டனை குற்றவாளியாக இருந்து அந்த அக்யூஸ்ட் அவருக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி லஞ்சம் எதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இதுக்கு என்னென்னா 7 years வித் 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். அதுவே சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் அவன்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுதுன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். சப்கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன்கிட்ட நம்ம ஏதாவது இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கியிருந்தோம்னா 4/1 சிறை 4/1 சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 250 என்ன சொன்னால் டேக்கிங் கிஃப்ட்டு, எதுக்காண்டி அந்த அஃபண்டரை வந்து பண்ணால்
அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது, அதாவது அவனை வந்து இப்போ தடுக்கிறது வந்து ஸ்க்ரீன் அண்ட் அஃபெண்டர் ஃப்ரம் பனிஷ்மெண்ட்டு. ஒரு குற்றம் செய்த ஒரு குற்றவாளியை காப்பதற்காண்டியே அவன்கிட்ட வந்து நம்ம கொடையை பெறுதல். ஓகேங்களா, இதுதான் 250. செக்ஷன் 251 என்னென்னா ஆஃபரிங் கிஃப்ட் ஆர் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் கன்சிடரேஷன் ஸ்க்ரீனிங் அஃபெண்டர். குற்றவாளியை காப்பதற்கு மறுபயனாக கொடையளித்தல் அல்லது சொத்தை திரும்ப ஒப்படைக்கிறது. இதனால் செக்ஷன் 251 என்னென்னா செக்ஷன் 250 கொடையை பெறுது. அது என்னென்னா டேக்கிங் கிஃப்ட்டு. 250 டேக்கிங், 250 ரூபா கொடுத்தா தான் அந்த கிஃப்ட்டை நம்ம டேக் பண்ண முடியும். இங்கே 251ன்னா அதாவது ஆஃபரிங் கிஃப்ட்டு. ஆஃபரிங்னா நாம் கொடுக்கறது. ஓகேங்களா, 250 அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது 250. 251 நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, அதாவது குற்றவாளியை காப்பதற்கு மறுபயனாக கொடையளித்தல். இப்போ ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, சாரி உன்னை எப்படியே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்குறது. இதை வந்து பண்ணால் 251. இதுவே ஒரு மரண தண்டனை, அதாவது சப்கிளாஸ் ஏன்னு சொன்னால் மரண தண்டனை குற்றவாளியாக இருந்தால் 7 years வித் ஃபைனு. சப்கிளாஸ் பி என்ன சொன்னால் ஒரு ஆயுள் சிறை தண்டனை குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு 3 years வித் ஃபைனு. அது சப்கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா பிலோ, அதாவது 10 years. ஒரு அக்யூஸ்டுக்கு 10 years இருந்தோம்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற கேஸில் நீங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது அமௌண்ட் வாங்கியிருந்தால் அதுக்கு 4/1 சிறை தண்டனை அது அப்புறம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 251 என்னது ஆஃபரிங் கிஃப்ட்டு, ஷார்ட்கட்டு. 250 வந்து டேக்கிங் கிஃப்ட்டு, 251 ஆஃபரிங் கிஃப்ட்டு. செக்ஷன் 252 டேக்கிங் கிஃப்ட் டு ஹெல்ப் டு ரெக்கவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ திருட்டு சொத்து ஏதோ ஒன்று இருக்குது, முதலியவற்றை திரும்ப பெற உதவுவதற்காக கொடையளை பெறுதல். ஓகேங்களா, இப்போ ஏதோ ஒரு வந்து திருட்டு சொத்து ஏதோ ஒன்று இருக்கும், யாரோ ஒருத்தன் வந்து பண்ணால் ஏதோ ஒரு பைக்கு அந்த மாதிரி பைக் வந்து திருட்டு போய்ட்டு வீட்டில் வச்சுருக்கான். அது நம்ம போய்ட்டு பிடிக்க போகிறப்ப என்ன சொல்கிறேன்னா, சார் விட்டுருங்க சார், இந்த இது திருட்டு வந்தான், இதுக்கு பதிலாக இதை காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருந்தானா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறதா 252. இதுக்கு என்னென்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தண்டனையாக கொடுக்கப்படும். ஓகேங்களா, ஸோ செக்ஷன் 252 என்னது டேக்கிங் கிஃப்ட்டு டு ஹெல்ப் டு ரெக்கவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதாவது திருட்டு சொத்தை திரும்ப பெறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு கிஃப்ட்டு, அதாவது டேக்கிங் பண்ணுறது. ஓகேங்களா, கொடை பெறுதல். இதான் 252. அடுத்து 253 ஹார்பரிங் அஃபண்டர் ஹூ ஹேஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் கஸ்டடி ஆர் ஹூஸ் அப்ரிகென்ஷன் ஹேஸ் பீன் ஆர்டர்டு. காவலில் இருந்து தப்பிவிட்ட அல்லது கைது செய்யப்பட கட்டளையிடப்பட்டிருக்கிற குற்றவாளிக்கு புகழளித்தல். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து போனால் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டேஷனில் இருக்க அக்யூஸ்ட் வந்து போனால் எஸ்கேப் ஆகிடுறாப்புல. ஓகேங்க, எஸ்கேப் ஆகிறவனுக்கு வந்து போனால் அவனை கூப்பிட்டு போய்ட்டு ஏதோ ஒரு வீட்டில் வச்சுருக்கிறது. ஓகேங்களா, கஸ்டடியிலேருந்து ஒரு அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகிருக்காப்புல. அதான் செக்ஷன் 250 என்னன்னா கஸ்டடியிலேருந்து போனால் எஸ்கேப் ஆகிருக்காப்புல. அந்த எஸ்கேப் ஆன ஒரு அக்யூஸ்ட்டுக்கு இவங்க வந்து போனால் புகலிடம் கொடுக்குறாங்க, ஹார்பரிங்கு. ஓகேங்களா, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா ஒரு மரண தண்டனை குற்றவாளியாக இருந்தால் நீங்கள் அவனை அப்படி காப்பாற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அபராத தண்டனை விதிக்கப்படும். அதே சப்கிளாஸ் பி என்ன சொல்லணும்னா ஒரு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற ஒரு குற்றவாளி நீங்கள் அவனுக்கு புகலிடம் கொடுத்தா 3 வருஷம் சிறை தண்டனை அபராத தண்டனை விதிக்கப்படும். அது சப்கிளாஸ் சி என்ன சொன்னால் 1 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அக்யூஸ்ட்டு, அது பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் அதுக்கு என்னென்னா 4/1 சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 254 பெனால்ட்டி ஃபார் ஹார்பரிங் ராபர்ஸ் அண்ட் டெக்காய்ட்ஸ். அதாவது கொள்ளக்காரங்க அல்லது கூட்டு கொள்ளக்காரர்களுக்கு புகலிடம் அளிப்பதற்கு தண்டனை என்னங்கிறாங்க. ஸோ செக்ஷன் 253 என்னது, அதாவது ஜெயிலேருந்து அதாவது கஸ்டடியிலேருந்து ஓடி வந்தவனுக்கு வந்து போனால் நீங்கள் புகலிடம் கொடுத்து என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது தான் 253. 254 ஒரு கூட்டு கொள்ளக்காரங்க அந்த கொள்ளக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புகலிடம் கொடுக்குறோம், நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன தண்டனைனா 7 வருஷம் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கப்படும், இந்த அபராதம் தண்டிக்கப்படும். ஓகேங்களா, இதுதான் 254. செக்ஷன் 255 என்னென்னா பப்ளிக் சர்வெண்ட் டிசோபிங் டைரக்ஷன் ஆஃப் லா வித் இன்டென்ஷன் டு சேவ் பர்சன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் பர்டிஷர். தண்டனையிலிருந்து ஆலையும் அல்லது தண்டனையிலிருந்து சொத்தையும் காக்கும் எண்ணத்தில் சட்டத்தின் உத்தரவுக்கு புது இருந்தோம்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இப்போ 255 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏதோ ஒரு வந்துன்னா தண்டனையிலேருந்து ஒரு அக்யூஸ்டை காப்பாற்றுறதுக்காண்டியோ அல்லது இந்த அக்யூஸ்டுக்கு ஒரு திருட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொது ஊழியர் கீழ்ப்படியாமல் இருந்தால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்கிறது தான் 255. இதுக்கு என்னென்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும்.
ஓகேங்களா. அடுத்தது 256 பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரேமிங் இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆர் ரைட்டிங் வித் இன்டென்ஷன் டு சேவ் பர்சன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபோர்டேச்சர். தண்டனையிலிருந்து ஆளை காக்கும் அல்லது தண்ட இழப்பிலிருந்து சொத்தை காக்கும் எண்ணத்தில் பொது ஊழியர் சரியான இல்லாத ஒரு பதிவை எழுத்தை வணையிறது. ஓகே, என்னென்னா செக்ஷன் 255 என்ன பண்ணோம், ஒரு அக்யூஸ்டை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி, ஓகேங்களா, அந்த அக்யூஸ்ட் வந்து பார்த்தா காப்பாற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பொது ஊழியர் வந்து பார்த்தா சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அதேமாதிரி அந்த அக்யூஸ்ட் இருக்கிற ஒரு சொத்தை வந்து பார்த்தா காப்பாற்றுறதுக்காண்டி அவர் வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறதா 255. 256 என்னென்னா அதுக்காண்டி அவனை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா ஒரு இன்கரெக்டான ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, இதான் இங்கே வந்து பார்த்தா 256 ஒரு அக்யூஸ்டை வந்து பார்த்தா காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு பொய்யான ஒரு வந்து பார்த்தா வச்சுக்கிங்க ஒரு பதிவு வந்து பார்த்தா உருவாக்குறது. இதான் 256. ஓகேங்களா, ஃப்ரேமிங் இன்கரெக்ட் ரெக்கார்டு இதான் 256. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 257 என்னென்னா பப்ளிக் சர்வன்ட் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் கரெக்ட்லி மேக்கிங் ரெக்கார்ட் எக்ஸ்ட்ரா கான்ட்ரரி டு லா. பொது ஊழியர் நீதிமன்ற நடவடிக்கையில் சட்டத்திற்கு முரணான ஒரு அறிக்கையை முதலியவற்றை நெறிகேடான முறையில் செய்தல். அறிக்கையாக இருக்கலாம், இல்லை கட்டளையாக இருக்கலாம், தீர்ப்பாக இருக்கலாம். என்னன்னா ஆக்சுவலி 257ன்னா ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்ணுறாருன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு வேணும்னே வந்து பண்ணால் செய்யும் ஒரு பொய்யான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ரிப்போர்ட்டோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறது. ஓகேவா, இதான் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தனியாக கொடுக்கணும். ஸோ செக்ஷன் 257 என்னது, கோர்ட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஜட்ஜோ இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணால் ஒரு பொய்யான ஒரு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணால் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறாங்களே அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி தான் 257 ஜுடிஷியல் ப்ரொசீடிங். அதாவது ஒரு பொய்யான அறிக்கை, அதாவது அறிக்கை, கட்டளை, ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகேங்களா, இதை பற்றி தான் செக்ஷன் 257 சொல்லுது. செக்ஷன் 257னா கமிட்மெண்ட் ஆன் ட்ரையல் ஆர் கன்ஃபைன்மெண்ட் பை பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி ஹூ நோஸ் தட் ஹீ இஸ் ஆக்டிங் கண்ட்ரி டு லா. அதிகாரம் பெற்ற ஒருவர் சட்டத்திற்கு முரணாக தான் நடப்பதை தெரிந்தே ஒருவரை அடைத்து வைக்கிறது அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்புது. இப்போ 257 என்னென்னா ஒரு கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை தயாரி பண்ணுறாரு. இங்கே என்னன்னா அந்த மாதிரி தயாரித்து அவரை வந்து பண்ணால் அந்த ஒரு மேலே வந்து பண்ணால் ஒரு சில சொல்லுவாங்களா உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வேணும்னே அவர் வந்து பண்ணால் எங்கேயாவது ஒரு மேல் விசாரணைக்கு வேறு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்காண்டியோ அதாவது ஜெயிலுக்கு அனுப்புறது, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஜெயிலுக்கு அனுப்புறது இல்லை மேல் விசாரணைக்கு அனுப்புறது, இதுதான் 258. ஓகேங்களா, அவர் வந்து பண்ணால் அதிகாரம் இருக்குது, அவர் நினச்சா அவர் வந்து பண்ணால் ஒரு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வைக்கலாம் அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்பலாம். அப்படிங்கிறதானே வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா, அதான் அதிகாரம் பெற்ற ஒரு நபர் சட்டத்திற்கு முரணாக தான் நடப்பதை தெரிந்தே ஒருவரை அடைத்து வைக்கிறது அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்புறது. இதான் 258. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 259 இன்டென்ஷனல் ஒமிஷன் டு அப்ரிஹேண்ட் ஆன் பார்ட் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட் பவுண்ட் டு அப்ரிஹேண்ட். கைது செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு பொது ஊழியர் வேண்டுமென்றி கைது செய்யாது விடுதல். ஓகேங்களா, அதாவது கைது செய்கிறதுக்கு, அடைச்சி வைக்கிறதுக்கு, தப்பி செல்ல முயற்சி உதவி பண்ணுறாங்களா அவங்கள வந்து கைது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ செக்ஷன் 250 என்ன சொல்லலாம், இன்டென்ஷனல் ஒமிஷன். அதாவது ஒருத்தவனா இப்போ நம்ம கைது செய்யணும்னு ஒரு இது இருக்குது, கைது செய்யணும் வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த கைது செய்யாமல் வேணும்னே கைது செய்யாமல் விடுறது தான் செக்ஷன் 259. ஓகேங்களா, இதுக்கு என்னென்னா இப்போ ஒரு மரண தண்டனை குற்றவாளியாக இருக்குது, அக்யூஸ்டாக இருக்கிறான், அவனை கைது செய்ய மாட்டானோ 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். அது அபராதம் விதிச்சோ அபராதம் இல்லாமையோ அவர் வந்து பண்ணால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா அதே மாதிரி ஒரு ஆயுள் சிறை தண்டனை கைதி அல்லது 10 வருஷத்துக்கு மேலே ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறான், அவனை வந்து பண்ணால் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா, கைது செய்யாமல் விட்டுருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது அதாவது ஃபைன் இல்லாமல் அதாவது வித்தவுட் ஃபைனாவோ அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சப்கிளாஸ் சி என்னதுன்னா 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு அக்யூஸ்டை வந்து பண்ணால் நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதத்தை வந்து பண்ணால் அபராதம் கட்டியும் அவருக்கு கட்டாமல் கூட ஓகே வித்தவுட் ஃபைனு. ஓகேங்களா, இதுதான். ஸோ செக்ஷன் 259 என்னது, ஒரு அக்யூஸ்ட் இருக்காப்புல அந்த அக்யூஸ்ட்டை வந்து பண்ணால் அரெஸ்ட் பண்ணாமல் விடுறது தான். ஓகேங்களா, கைது செய்யாமல் இருக்கிறது.
அதுக்கு வேணும்னே கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு தண்டனை பற்றி தான் சொல்கிறாங்க 259. 260 என்னென்னா இன்டென்ஷனல் ஒமிஷன் டு அப்ரிஹேண்ட் ஆன் பார்ட் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட் பவுண்ட் டு அப்ரிஹேண்ட் பர்சன் அண்டர் சென்டென்ஸ் ஆர் லாஃபுல்லி கமிட்டடு. தீர்ப்பு தண்டனைக்கு அல்லது சட்டப்படி மேல் விசாரணைக்கு அனுப்புதலுக்கு உட்பட்ட ஒரு ஆளை கைது செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு பொது ஊழியர் வேண்டுமென்றே கைது செய்யாமல் விடுறது. இப்போ 260 என்னென்னா, இப்போ 260 கைது செய்யணும்னு இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் வந்து மாதிரி கைது செய்யாமல் வருது. 259. 260 என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு, அவன் வந்து பண்ணால் ஒரு அக்யூஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அவனை வந்து பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ் பண்ணி சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மரண தண்டனை இப்போ வந்து பண்ணால் மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்படி இருக்கிற ஒரு அக்யூஸ்ட்டை நம்ம வந்து பண்ணால் கைது பண்ணாமல் விட்டால் என்ன பனிஷ் பண்ணால் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அதாவது வித் ஆர் வித்தவுட் ஃபைனு. சப்கிளாஸ் பி என்னென்னா ஒரு ஆயுள் சிறை தண்டனை கைதியாக இருக்கிறான், அவனை அரெஸ்ட் அல்லது 10 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு அக்யூஸ்டாக இருக்கான், அவனை வந்து பண்ணா வச்சிங்களேன் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா 7 வருஷம் சிறை தண்டனை, அபராதம் இல்லாமல் அவனுக்கு தண்டனை விதிக்கப்படும் அவருக்கு. சப்கிளாஸ் சி என்னதுன்னா அது 10 ஆண்டுக்கு குறைவான ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு அக்யூஸ்ட் வந்தோம்னா அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அபராதம் கொடுத்தோம் வித் ஆர் வித்தவுட் ஃபைனு. ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் 260. ஸோ செக்ஷன் 259 கைது செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு பொது ஊழியர் வேண்டும்னே கைது செய்யாமல் வருது. அதான் அவனை கைது பண்ணுன்னு இருக்கிறப்ப அவனை கைது பண்ணாமல் வருது. 259. 260 வந்து பண்ணால் ஒரு ஆர்டர் ஆயிடுச்சு, இவன் தான் வந்து பண்ணாச்சு ஒரு தீர்ப்பு தண்டனைக்கு அல்லது சட்டப்படி மேல் விசாரணைக்கு அனுப்பணும். ஓகேங்களா, அவனை வந்து பண்ணால் இந்த அரெஸ்ட் பண்ணாமல் விடுறது தான் 260. செக்ஷன் 261 எஸ்கேப் ஃப்ரம் கன்ஃபைன்மெண்ட் ஆர் கஸ்டடி நெக்லிஜென்ட்லி சஃபர்ட் பை பப்ளிக் சர்வன்ட். பொது ஊழியர் தமது கவனமற்ற செய்யால் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நபரை தப்பிச்சால விடுறது. இப்போ செக்ஷன் 261 சொன்னால் இப்போ வந்து பண்ணால் ஒரு அக்யூஸ்ட் வந்து பண்ணால் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து பண்ணால் பிடிச்சி வச்சுருக்கிறப்ப அவருடைய கவனக்குறைவால் வந்து பண்ணால் இப்போ ஏதோ ஒரு சம்திங் கவனக்குறைவால் வந்து பண்ணால் வச்சிங்களேன் அவர் அந்த அக்யூஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. இதுக்கு வந்து பண்ணால் 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 261 ஒரு பொது ஊழியர் வந்து பண்ணால் ஒரு குற்றவாளியை தப்பிக்க வருது. எதனால் தப்பிக்க வர்றாரு? கவனக்குறைவால் தப்பிக்க வர்றாரு. இதுதான் 261. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 262 என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் பை பர்சன் டு ஹிஸ் லாஃபுல் அப்ரிஹென்ஷன். தம்மை சட்டப்பூர்வமாக கைது செய்வதை ஒருவர் எதிர்த்தல் அது தடுத்தல். ஓகேங்களா, இதுக்கு என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஆர்டர் வந்துருச்சு. அவர் அரெஸ்ட் பண்ண போகிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணால் அவர் கைது செய்கிறது வந்து பண்ணால் அவர் எதிர்க்கிறாரு. ஓகேவா, அதாவது தடுக்கிறாரு. இதுதான் வந்து பண்ணால் செக்ஷன் 262. இதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதில் என்னென்னா இப்போ அவர் வந்து இதுக்கு என்ன இதில் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இப்போ ஆல்ரெடி அவருக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனை ப்ளஸ்ஸு இது வந்து பண்ணால் அவர் வந்து கைது பண்ண போகிறப்ப இதுக்காண்டி வந்து பண்ணால் அவர் வந்து பண்ணால் கோஆப்ரேஷன் பண்ணல, இதுக்கு வந்து பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட்டும் இப்போ ஆல்ரெடி இருக்கிற பனிஷ்மெண்ட்டு இந்த பனிஷ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து தான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ செக்ஷன் 262 என்னது, ஒருத்தர் கைது செய்ய போகிறாங்க, அவர் கைது செய்ய போகிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பண்ணால் அதை கைது செய்யறதுக்கு வந்து பண்ணால் எதிர்க்கிறார். நீங்கள் எப்படி என்ன கைது செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. ஓகேங்களா, தடுக்கிறாரு. அது செக்ஷன் 263 ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரிஹென்ஷன் ஆஃப் அனதர் பர்சன். வேறு ஒரு நபரை சட்டப்பூர்வமாக கைது செய்வதை எதிர்த்தல் அது தடுத்தல். அதாவது இப்போ நம்ம 262 என்ன பார்த்தோம்னா ஒருத்தர் கைது செய்ய போகிறோம், அவர் கைது செய்யாமல் வந்து பண்ணால் அவரு தடுக்கிறாரு. இங்கே 263 அவர் கைது பண்ணல, வேறு யாரையோ ஒருத்தவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம், அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்து பண்ணால் சார் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அவரை அப்படி இப்படின்னு வந்து பண்ண வச்சிக்கிங்களா, இங்கே வந்து பண்ணால் எதிர்க்கிறது இது சண்டை பிடிக்க வருது. ஓகேங்களா, இதான் செக்ஷன் 263. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 2 வருஷம் சிறை தண்டனை அது அப்புறம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 262 263 ரெண்டுத்துக்குமே சேம் பனிஷ்மெண்ட்டு தான். இப்போ அதாவது ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா அப்படின்னா அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து எதிர்த்தாலும் தப்பு, அதேமாதிரி மற்றவங்கள அரெஸ்ட் பண்ணுறப்போ வந்து பண்ணால் இவர் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வந்து அவரை வந்து பண்ணால் அரெஸ்ட் பண்ணுறதை தடுத்தாலும் தப்புங்கிறாங்க. இது செக்ஷன் 263. இதுவே இந்த பண்ணால் சப் கிளாஸ் வந்து பண்ணால் இதில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 263 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து 263 வந்து பண்ணால் சப் கிளாஸ் பி
பி என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி கைது போகிறப்ப வந்து பார்த்தா தடுக்கிறாருன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அப்போ தான் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதுவே ஒரு மரண தண்டனை குற்றவாளி வந்து பார்த்தா கைது பண்ண போகிறப்ப வந்து போனால் அவர் எதிர்க்கிறாருன்னா 7 வருஷம் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிற ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போகிறப்ப அவர் தடுக்கிறார் அப்படின்னா 7 வருஷம் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். ஒரு மரண தண்டனை குற்றவாளியை மீட்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது என்னன்னா, இப்போ ஒரு செக்ஷன் 263 என்ன சொல்லுது, ஒரு குற்றவாளியை கைது செய்ய போகிறப்ப வந்து பண்ணால் அவர் இல்லாமல் வேற ஒருத்தர் அவர் அந்த கைது செய்கிறவரை தடுத்தார், எதிர்க்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவே அது வந்து பண்ணால் ஒரு மரண தண்டனை அக்யூஸ்டாக இருக்கிறாரு, அவர் அரெஸ்ட் பண்ண போகிறப்ப வேற ஒருத்தர் வந்து பண்ணால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை போலீஸ் வந்து தடுத்துட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 264 omission to apprehend or sufferance of escape on part of public servant in cases not otherwise provided. அதாவது என்னென்னா, வகை செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் பொது ஊழியர் கைது செய்யாது விடுதல் அல்லது தப்பிச்செல்ல இடம் கொடுக்கறது. அதனால் இப்போ பிஎன்எஸ் 259, 260, 261 இருக்குல்ல, அது தவிர மற்ற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கைது செய்யாமல் விட்றாரு. 259, 260, 261 இதை தவிர மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யாமல் விட்டுருந்தாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனிச்சையாக அவர் கைது செய்ய விட்டால் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனமின்றி ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் அவர் கைது செய்யாமல் விட்டாங்கன்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதான் செக்ஷன் 264. செக்ஷன் 265 என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரிகென்ஷன் ஆர் எஸ்கேப் ஆர் ரெஸ்கியூ இன் கேசஸ் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார். பிஎன்எஸ் 262, 263 அதில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்களே, அது இல்லாமல் வகை செய்யப்படாத ஒரு சந்தர்ப்பங்களில் சட்டப்பூர்வமாக கைது செய்யப்படுவதை எதிர்க்கிறது. ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 262, 263 ஒருத்தவங்க 262 என்னது, ஒருத்தனை கைது செய்ய போகிறப்ப வந்து போனால் தடுக்கிறது, அவரே தடுக்கிறாரு. 263 ஒருத்தர் அக்யூஸ்ட் வந்து போனால் கைது செய்ய போகிறப்ப வந்து போனால் அவர் இல்லாமல் வேற ஒருத்தர் தடுக்கிறாருல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் வேறு எதுவும் சுச்சுவேஷனில் வந்து போனால் இந்த மாதிரி எதிர்க்கிறது, தடுக்கிறது அப்படின்னு தப்பிச்சல் அதாவது மீட்டுறது. ஓகே, தப்பிச்சல்லது மீட்டல் இந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா, அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா அவருக்கு என்ன சிறை தண்டனை 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதான் செக்ஷன் 265. செக்ஷன் 266 என்னென்னா, வயலேஷன் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் ரெமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட், தண்டனை குறைப்பு நிபந்தனையை மீறுதல். அதாவது எப்படின்னா, இப்போ தண்டனை குறைப்பு என்ன தண்டனை குறைப்பு இப்போ அதாவது கான்டாக்டு அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களே, அதாவது நன்னடத்தையின் அடிப்படையில் வந்து போனால் ஒரு சில பனிஷ்மெண்ட் வந்தோன்னா குறைச்சிருப்பாங்க. குறைச்சிருக்கிறப்ப என்ன பண்ணுன்னா, அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அந்த தண்டனை வந்து போனால் குறைச்சிருப்பாங்க. அதை வந்து போனால் இவர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒழுங்காக அது அந்த இருக்கிற கொஞ்சம் தண்டனையே அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணால், இப்போ அது வந்து பண்ண வச்சுக்க அந்த தண்டனை அது வந்து மீறுறது. இப்போ ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து பண்ணால் இல்லை சரி ஓகே ஒரு கொஞ்சம் பனிஷ்மெண்ட்லாம் ஓகே ஒழுங்காக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமாக குறைச்சி இருக்கிறப்ப அது குறைச்சி அவருக்கு 3 வருஷம் தண்டனையாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பண்ணால் அவர் என்ன பண்ணால் 2 வருஷம் ஒழுங்காக இருக்கார். 3ஆவது வருஷம் வந்து பண்ணால் அந்த 1 வருஷத்தில் வந்து பண்ணால் அது வயலேஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த இது வந்தோன்னா மீறுறாரு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு ஆல்ரெடி அவருக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இதனுடைய பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி மிச்சம் இருக்குல்ல, அப்போ ஒரு மொத்தம் 5 வருஷம்னா 5 வருஷம் ப்ளஸ் அவர் ஆல்ரெடி அனுபவிக்க இருக்கிற அந்த 1 வருஷத்துக்கு சேர்த்து அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ செக்ஷன் 266 என்னன்னா, அதாவது தண்டனை குறைப்பு நிபந்தனையை மீறுது. தண்டனை குறைப்பு நிபந்தனையை வந்து இப்போ மீறுதல், வயலேஷன் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் ரெமிஷன் ஆஃப் த பனிஷ்மெண்ட்டு. நிபந்தனைக்கு உட்பட்டு தண்டனை குறைப்பு நிபந்தனையை மீறுது. நிபந்தனை வந்து பண்ணால் மீறுனா இதுதான் 266. 6 மீறுதல். 6 வந்து பண்ணோம்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்ல, அதான் மீறுதல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 267 இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆர் இன்ட்ரப்ஷன் டு சிட்டிங் பப்ளிக் சர்வன்ட் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸு. நீதிமன்ற பொது ஊழியரை உள்நோக்கத்துடன் நிந்தித்தல் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை குறுக்கிடுதல்.
அதாவது ஒரு கோர்ட்டில் டிஸ்டர்பன்ஸ் நடந்தது. இப்போ கோர்ட்டில் வந்து முன்னா ஒரு இப்போ ஏதோ போயிட்டுருக்கு ப்ரொசீஜர், அங்கே போயிட்டுருக்கு. அந்த கோர்ட்டில் வந்து முன்னா தேவையில்லாமல் போய்ட்டு அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகேங்களா, அங்கே இருக்கிற ஜட்ஜு இல்லை வேறு யாரையோ வந்து முன்னா லாயரோ வந்து முன்னா டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகேங்களா, இன்டென்ஷனல் இன்சல்ட்டு ஆர் இன்ட்ரப்ஷன்ஸ் டு சிட்டிங் பப்ளிக் சர்வன்ட் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸு. ஒரு கோர்ட்டில் வந்து முன்னா தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணால் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபா அபராதம், இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதான் 267. செக்ஷன் 268 பர்சனேஷன் ஆஃப் அசஸர், சான்றாயராக அல்லது தீர்ப்பாயராக ஆள்மாறாட்டம் பண்ணுறது, மதிப்பீட்டாளராக தன்னிச்சையாக பணியாற்றினா இந்த மாதிரி. இப்போ எப்படின்னா நம்ம செக்ஷன் 268னா இப்போ நம்ம வீட்டில் இபிக்கெல்லாம் வந்து ரீடிங் எடுக்க வராங்களா, அவங்க பேர் அசஸர்னு சொல்ல வருவாங்க ரீடிங் எடுக்கிறவங்கள. அந்த மாதிரி அவர் இல்லாமல் வேறு யாரோ வந்து பண்ணால் வேறு யாரோ ஒருத்தர் வந்து பண்ணால் நான் தான் அசஸர்னு சொல்லி வந்து ரீடிங் எடுக்க வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 262னா அதாவது அசஸராக வந்து பண்ணால் ஆள்மாறாட்டம் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது சான்றாயர் அதாவது தீர்ப்பு உதவியாளராக ஆள்மாறாட்டம், பர்சனேஷன் ஆஃப் த அசஸர். செக்ஷன் 268 என்னென்னா பர்சனேஷன் ஆஃப் அசஸர், அதாவது என்னென்னா வச்சுக்கிங்களா நான் தான் அசஸராக வந்து பண்ணால் ஆள்மாறாட்டம் பண்ணுறது தான் 268. 269 ஃபெயிலியர் பை பர்சன் ரிலீஸ்டு ஆன் பெயில் பாண்ட் ஆன் ஆர் பாண்ட் டு அப்பியர் இன் கோர்ட்டு, அதாவது பிணையில் அல்லது சொந்த பிணையில் விடுவிக்கப்பட்டு இருக்கும் நபர் நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு தவறுதல். அதாவது இப்போ ஒரு கோர்ட்டில் வந்தோம்னா ஒரு பெயில் பாண்ட் அடிப்படையில் வந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிப்பா இந்த மாதிரி வந்தோம்னா டெய்லி வந்தோம்னா ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு 30 நாள் சைன் போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பண்ணால் அவர் வந்து பண்ணால் அந்த மாதிரி வராமல் இருக்கிறது தான். ஓகேங்களா, தோன்றுவது, அதாவது அந்த மாதிரி வந்து பண்ணால் இப்போ வராமல் இருக்கிறது, ஒரு கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வந்து பண்ணால் ஆஜராகாமல் இருக்கிறது. இதுதான் 269. அதாவது நான் தோன்றாமல் இருக்கிறது. 269 269 என்னென்னா அதாவது ஒரு பெயில் பாண்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டு பாண்டு ஓகேவா எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து பண்ணா வச்சுக்கிங்க கோர்ட்டில் வந்து பண்ணால் வராமல் இருக்குது, அப்பியரன்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் 269. இதுக்கு வந்து பண்ணால் இதுக்கு என்ன சரி தண்டனை 1 வருஷம் சரி தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். ஓகேங்களா, இதுக்கு என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டு, இதுக்கு என்னென்னா ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்டு ப்ளஸ் இதுக்கு வந்து தண்டனை, இது ரெண்டும் சேர்த்து தான் இது கொடுப்பாங்க. நீதிமன்ற அதிகாரத்திற்கு குந்தகம் இல்லாமல் பிணைமுறி தண்டத்திற்கு கட்டளையிடப்படும்ங்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே ஜஸ்ட் ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துடலாங்களா. நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸ் சாப்டர் 14. ஓகேங்களா, சாப்டர் 14 என்னது ஃபால்ஸ் எவிடன்ஸு, அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸு அண்ட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த பப்ளிக் ஜஸ்டிஸு. ஓகேங்களா, இது என்னென்னா சாப்டர் வந்து எவிடன்ஸு ஃபால்ஸ் எவிடன்ஸ் எங்கே யூஸ் பண்ணாங்க, கோர்ட்டு ஜஸ்டிஸு. ஓகேங்களா, அவ்வளோதான். செக்ஷன் 227 ஒரு பொய்யான சாட்சியம் கொடுக்கறது. 228 அந்த பொய்யான சாட்சியத்தை வந்து புனைதல், அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்கிறது 228. 229 என்னென்னா அந்த பொய்யான சாட்சியம் கொடுக்கறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது 229. 230 என்னென்னா இப்போ ஒரு பொய் சாட்சியம் கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காண்டி பொய் சாட்சியம் கொடுத்தா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பற்றி சொல்கிறது 230. 231 ஏதோ ஒரு இப்போ பொய் சாட்சியம் கொடுக்கறதுனால யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது மற்ற ஏதோ தண்டனை கிடைக்குங்கிறதுக்காண்டி பொய் சாட்சியம் கொடுத்தானா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது 231. 232 என்னென்னா ஒரு பொய் சாட்சியம் கொடுக்க சொல்லி ஒருத்தனை மிரட்டுறது, த்ரெட்டனிங் பண்ணுறது, அச்சுறுத்துறது. இது 232. 233 அந்த மாதிரி இப்போ ஒரு பொய் சாட்சியம் வந்து கொடுக்குறான்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது, அது உண்மை போலவே யூஸ் பண்ணுறது 233. 234 ஒரு பொய் சான்றிதழ் வந்து அளிக்கிறது அல்லது அதுக்கு கையொப்பம் பண்ணுறது தான் 234 தொகுதி. ஓகேங்களா, அடுத்து 235 என்னென்னா அந்த ஒரு பொய் சான்றிதழ் கொடுக்குறாங்களா அது உண்மையை போலவே பயன்படுத்துறது 235. 236 ஒரு பொய்யான வாக்குமூலம் கொடுக்கறது. ஓகேங்களா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது 236. எங்கன்னா ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும், அங்கே வந்து இவர் வந்து பொய்யான வாக்குமூலம் கொடுக்குறது 236. 237 என்னென்னா அந்த வாக்குமூலத்தை ஒரு பொய்யான வாக்குமூலத்தை உண்மையை போலவே பயன்படுத்துறது 237. 238 ஒரு அக்யூஸ்ட் வந்து அதாவது ஒரு எவிடன்ஸை மறைச்சி ஒரு அக்யூஸ்டை காப்பாற்றுறதுக்கு, ஓகேங்களா, அது காப்பாற்றுறதுக்கு ஒரு பொய் தகவலை கொடுக்கறது தான் 238. 239 என்னென்னா அதாவது இன்டென்ஷனல் ஒமிஷன் டு கிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை பற்றிய தகவல் வந்து கொடுக்காமல் இருக்கிறது, வேணும்னே கொடுக்காமல் இருக்கிறது. இதான் 239. 240 ஒரு குற்றம் பற்றிய தகவல் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறப்ப அது ஒரு பொய்யான தகவலாக கொடுக்குறது தான் 240.
241 என்னென்னா அந்த ஒரு ஒரு தகவல் இருக்கு, அதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்ல, அந்த தகவல் வந்து பண்ணா ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், வேறு ரெக்கார்டாக இருக்கலாம். அந்த ரெக்கார்டை வந்து பண்ணால் அழிச்சிடுறது. ஓகேங்களா? அழிச்சிட்டா அதுக்கு எவிடன்ஸாக இருக்க முடியாதுல்ல. அதனால் 241 வந்து பண்ணால் அந்த ஒரு எவிடன்ஸையே அழிக்கிறது, அந்த டாக்குமெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது 241. 242 ஃபால்ஸ் பர்சனேஷன், அது ஆள் மாறாட்டம் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு சாட்சியை கூட்டு போகிறதுக்கு பதிலாக இவர் கூட்டு போய் இன்னொரு சாட்சியத்தை வந்து பண்ணால் இவர் தாங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான சாட்சியத்தை ஆள் மாறாட்டம் பண்ணுறது 242. 243 என்னென்னா, இப்போ ஒரு சொத்தை வந்துன்னா கைப்பற்ற வராங்க, அதுக்காண்டி அந்த கைப்பற்ற வர்றதுக்கு தடுக்கிறது என்ன பண்ணுறான், அந்த சொத்தையே வந்து பண்ணால் ஏதோ ஒருத்தர் மறைச்சி வைக்கிறான். ஓகேங்களா? இதை 243. 244 என்னென்னா, அந்த ஒரு சொத்தை கைப்பற்ற வராங்களே, அந்த சொத்தை கைப்பற்ற வர்றப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது உரிமை கொண்டாடுறது. ஓகேங்களா? 244 ஒரு பொய்யான உரிமை கொண்டாடுறது. 245 என்னென்னா, அதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது, அவருக்கு இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இன்னும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 245. 246 ஒரு பொய்யான உரிமை, இதுலேயும் வந்து ஒரு கிளைம் பண்ணுறது, ஒரு ஃபேக்காக ஒரு கிளைம் பண்ணுறது. ஒரு கோர்ட்டில் வந்து போனால் இந்த மாதிரி இவங்க எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும், எல்ஐசியில் வந்து போனால் இந்த மாதிரி எங்களுக்கு வரணும் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு கிளைம் பண்ணுறது, ஒரு பொய்யான ஒரு கிளைம் பண்ணுறது 246. 247 கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக ஒரு தீர்ப்பாணையை பெறுறது, ஒரு ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா. 248 யாரோ ஒருத்தவங்களுக்கு கேடு விளைவிக்குங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபால்ஸான ஒரு சார்ஜ். ஓகேங்களா? ஒரு குற்றம் சாட்டுறது, ஒரு பொய்யான குற்றம் முனைதல். ஓகேங்களா? இதுதான் 248. யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து போனால் கெடுதல் நினைக்கிறதுனே உண்மையில ஃபேக்காக எஃப்ஐஆர் போடுறதை பற்றி சொல்கிறது 248. 249 அது ஒரு குற்றவாளிக்கு வந்து போனால் புகலிடம் அளிக்கிறது, ஆர்பரிங் அஃபண்டர். 253 டேக்கிங் கிஃப்ட்டு, ஒரு குற்றவாளி வந்து போனால் வச்சுக்கிங்க ஒரு காப்பாற்றுறதுக்காண்டி ஒன்றா ஏதோ வந்து போனால் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது. இது 250. 251 வந்து பார்த்தா ஆஃபரிங் கிஃப்ட்டு, ஏதோ ஒரு குற்றவாளி காப்பாற்றுறதுக்காண்டி அமௌண்ட்டு கொடுக்குறது. 250 ஒரு குற்றவாளி காப்பாற்றுறதுக்காண்டி அமௌண்ட்டு வாங்கிக்கிறது. 251 வந்து பார்த்தா அந்த குற்றவாளி காப்பாற்றுறதுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறது பற்றி சொல்கிறது 251. 252 டேக்கிங், அதுனா ஒரு திருட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டு வாங்கிக்கிறது. ஓகேங்களா? டேக்கிங் கிஃப்ட்டு. கிஃப்ட்டுங்கிறது அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் 252 திருட்டு சொத்துங்க தான் 252. 253 அதாவது இப்போ ஒரு கஸ்டடியில் இருக்கிற ஒரு அக்யூஸ்டு எஸ்கேப் ஆகிருக்கிறப்ப அவருக்கு வந்து போனால் அந்த அக்யூஸ்டுக்கு புகலிடம் கொடுக்குறது தான் 253. ஓகேங்களா? 254 அதாவது இப்போ ஒரு கொள்ளைக்காரன் அல்லது கூட்டு கொள்ளைக்காரங்களுக்கு புகலிடம் கொடுக்குறது தான் 254. அடுத்து 255 என்னென்னா, அதாவது இப்போ ஒரு தண்டனை, ஒரு அக்யூஸ்டையோ அல்லது அக்யூஸ்ட் இருக்கிற ஒரு சொத்தையோ காப்பாற்றுறதுக்கு ஒரு பொது ஊழியர் இருந்து பண்ணால் சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஒரு அக்யூஸ்டை காப்பாற்றுறதுக்காண்டி. இதை 255. 256 என்னென்னா, அதாவது ஒரு அக்யூஸ்டை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு பொது ஊழியர் என்ன பண்ணுறேன்னா ஒரு தவறான ஒரு இது வந்து பண்ணால் கிரியேட் பண்ணுறது, ஒரு பொய்யான ஒரு அதாவது ஃப்ரேமிங் ஆன இன்கரெக்ட் ரெக்கார்டு. ஓகேங்களா? அந்த ரெக்கார்டு வந்து பண்ணால் கிரியேட் பண்ணுறது தான் 256. 257 அதாவது இப்போ ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒரு பொது ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் வந்து பண்ணால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை தயாரிக்கிறது தான் 257. அடுத்து 258 அதாவது அதிகாரம் பெற்ற ஒரு சட்டத்திற்கு முரணாக தான் நடப்பதை தெரிந்தே ஒருவர் வந்து அடைச்சி வைக்கிறது மேல் விசாரணைக்கு அனுப்புறது. 258 வந்து பண்ணால் உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒருவர் வந்து அடைச்சி வைக்கிறது அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்புறது 258. அடுத்தது செக்ஷன் 259 ஒரு அக்யூஸ்டை கைது பண்ணணும்னு இருக்குது, ஒரு குற்றவாளியை கைது பண்ணு இருக்குது, அது ஒரு வந்து கைது பண்ணாமல் விடுறது தான் 259. 260 என்னென்னா ஒரு தீர்ப்பு தண்டனை கொடுத்துருக்காங்க அல்லது அவர் சட்டப்படி மேல் விசாரணைக்கு அனுப்புங்கிற ஒரு குற்றவாளி வந்து கைது பண்ணாமல் விடுறது. 259 ஒரு கைது செய்யணும்னு இருக்கிறப்போ ஒருத்தர் கைது பண்ணாமல் விடுறது. 250 அவர் வந்து முன்னால் தண்டனைக்கோ அல்லது விசாரணைக்கோ வந்து முன்னால் கைது செய்யணுங்கிறப்போ அவர் கைது செய்யாமல் விடுறது 260. 261 எஸ்கேப், அதாவது என்னென்னா ஒரு கஸ்டடியில் வந்து போனால் ஒரு பொது ஊழியருடைய கஸ்டடியில் இருக்க ஒரு அக்யூஸ்ட் வந்து போனால் ஒரு கவனக்குறைவால் அவர் வந்து போனால் எஸ்கேப் ஆக விடுறது. இதான் 261. 262 வந்து போனால் ஒருத்தவரை கைது செய்ய வரப்போ அவர் வந்து போனால் அது தன்னை கைது செய்வது வந்து எதிர்க்கிறது 262. 263 ஒருத்தர் வந்து போனால் கைது செய்ய போகிற ஒரு அக்யூஸ்டோ இல்லை வேறு ஒருத்தர் கைது செய்ய போகிறப்ப அவரை வந்து போனால் கைது செய்கிறது அவர் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து போனால் அவர் தடுக்கிறது, இந்த மாதிரி அவர் எது கைது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் சொல்லி 263. 264 அதாவது இப்போ வகை செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் பொது ஊழியர் கைது செய்யாமல் விடுதல். அதாவது இதுனா
ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ண வச்சுக்கோங்க, இது கேட்டகரியில் வராது. பிஎன்எஸ் 259, 60, 61 இந்த இதில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களை வந்து பண்ணால் இந்த மாதிரி கைது செய்யாமல் விட்டுட்டாருன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறதா 264. 265 அதாவது இப்போ பிஎன்எஸ் 262, 263 அந்த மாதிரி அதில் இல்லாமல் சட்டப்பூர்வமாக கைது செய்யப்படுவது வந்து பண்ணால் எதிர்க்கிறது அல்லது தடுக்கிறது பற்றி சொல்கிறது தான் 265. 266 தண்டனை நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த தண்டனை குறைப்பு இருக்குல்ல, அதை வந்து மீறுறது. ஓகேங்களா, அதாவது தண்டனை குறைப்பு நிபந்தனையை மீறுதல் தான் 266. 267 ஒரு நீதிமன்ற பொது ஊழியர்கள் வந்து பண்ணால் அவர் அசிங்கப்படுத்தும் அல்லது வந்து பண்ணால் அந்த ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் வந்து பண்ணால் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறது 267. செக்ஷன் 268 வந்துன்னா ஒரு அசஸராக வந்து பண்ணால் ஆள் மாறாட்டம் பண்ணுறது, பர்சனேஷன் ஆஃப் அசஸர் 268. 269 அதோ இப்போ வந்து பண்ணால் ஒரு பெயில் பாண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து பண்ணால் வெளியே வர்றாரு. ஸோ அவர் வந்து பண்ணால் ஒரு கோர்ட்டில் வந்து பண்ணால் தோன்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து பண்ணால் 30 நாள் சைன் போட சொல்லிட்டு வந்து சைன் போடாமல் இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது தான் செக்ஷன் 269. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.